அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கு நாம் பார்க்க உள்ள தலைப்பு சலாம் கூறுவதின் முறைகள். அனைவருக்கும் அழகிய முறையில் வாழ்த்து கூறுதல். உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால், அதாவது சலாம் கூறப்பட்டால், அதைவிட அழகிய முறையிலோ அல்லது அதையோ திருப்பி கூறுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான். நமக்கு ஒருவர் வாழ்த்து சலாம் கூறினால் நாம் அதற்கு அழகிய முறையில் திருப்பி அவருக்கு சலாம் கூற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடுத்தபடியாக எல்லா வீடுகளிலும் வாழ்த்து கூற வேண்டும். வீடுகளில் நுழையும் போது அல்லாஹ்விடமிருந்து பாக்கியமிக்க தூய்மையான காணிக்கையாக உங்கள் மீதே சலாம் கூறிக்கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவ்வாறே உங்களுக்கு வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே அனைவரும் சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையணும். ஆனா இன்றைக்கு நிறைய பேரிடம் அந்த பழக்கம் இல்லை. நாம் நமக்கே சலாம் கூறிக்கொண்டு வீட்டினுள் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்தபடியாக இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது வாழ்த்து கூறுதல். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், பசித்தோருக்கு நீ உணவளிப்பதும் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறுவதாகும் என்றும் கூறினார்கள். அதாவது பசித்தவங்களுக்கும் உணவு கொடுக்கணும், அது இஸ்லாத்துல சிறந்தது. அதே மாதிரி அறிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லாம நம்மளை கடந்து போறவங்க அறிந்தவர்களும் அறியாதவர்களா இருந்தாலுமே நம்ம அவங்களுக்கும் சலாம் சொல்லணும். ஆனா இதுவும் இன்றைக்கு நிறைய முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒன்றாக உள்ளது. அடுத்ததாக முதலில் சலாம் கூறுபவரே அல்லாஹ்விடத்தில் நெருக்கமிக்கவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, மக்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் அவர்களில் முதலில் சலாம் கூறுபவரே ஆவார் என்று கூறினார்கள். அடுத்ததாக ஒருவரை சந்தித்து நலம் விசாரிப்பதும் நன்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பது உட்பட நற்காரியங்களில் எதனையும் இழிவாக கருதிவிடாதே. அடுத்ததாக சிறியவர் பெரியவருக்கும் பெரியவர் சிறியவருக்கும் சலாம் கூறுவதின் ஒழுங்குகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறியவர் பெரியவருக்கும் நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும் சிறு குழுவினர் பெருங்குழுவினருக்கும் முதலில் சலாம் சொல்லட்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, சிறுவர்களை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் கூறினார்கள். அடுத்தவர் வீட்டினுள் நுழையும் போது 3 முறை சலாம் கூற வேண்டும். அதில் அவர்கள் பதில் தரவில்லை என்றால் நாம் திருப்பி வர வேண்டும். இதுவும் சலாமின் முக்கியத்துவம். தம் சகோதரரிடம் மீண்டும் மீண்டும் சலாம் சொல்லுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை சந்தித்தால் அவருக்கு சலாம் கூறட்டும். அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு மரமோ அல்லது சுவரோ அல்லது கல்லோ குறுக்கிட்டு பிறகு அவரை சந்தித்தாலும் மீண்டும் அவருக்கு சலாம் கூறட்டும் என்று கூறினார்கள். சலாம் சொல்வதின் மூலம் உறங்கியவர்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியுள்ளார்கள். ஒரு நபித்தோழர் கூறுகையில், அல்லாஹ்வின் தூதர் எங்களிடம் இரவு வந்து உறங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்பாதவாறு விழித்திருப்பவருக்கு கேட்கக்கூடிய வகையில் சலாம் சொல்வார்கள். அதேபோல் பிற மதத்தவர்களுக்கும் சலாம் கூறுவது. இப்ராஹிம் நபி முஸ்லிம் அல்லாத தமது தந்தைக்கு சலாம் கூறியுள்ளார்கள். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். உங்களுக்காக என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவேன். அவன் என்னிடம் அன்பு மிக்கவனாக இருக்கிறான் என்று இப்ராஹிம் கூறினார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களுக்கும் யஹூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் கூடியிருந்த ஒரு சபைக்கு வந்தபோது அனைவருக்கும் சேர்த்து சலாம் கூறியுள்ளார்கள். தூரத்தில் இருப்பவருக்கு சலாத்தை எத்தி வைத்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், இதோ உனக்கு ஜிப்ரீல் சலாம் கூறுகிறார் என்று கூறினார்கள். அதற்கு நான் வ அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, அவர்கள் மீதும் சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் அபிவிருத்தியும் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, நான் காணாததை எல்லாம் நீங்கள் காணுகிறீர்கள் என்று கூறினேன். முழுமையான சலாமே நிறைவான நன்மையை தரும். நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். நபி அவர்கள் அவருக்கு பதில் சலாம் கூறினார்கள். பின்னர் அவர் உட்கார்ந்தார். நபி அவர்கள் இவருக்கு 10 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். நபி அவர்கள் அவருக்கு பதில் கூறியவுடன் அவர் அமர்ந்தார். நபி அவர்கள் இவருக்கு 20 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். அதற்கும் அவர்கள் பதில் கூறினார்கள். பிறகு அவர் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 30 நன்மைகள் என்று கூறினார்கள். இதிலிருந்து நாம் ஒரு சலாம் கூறுவதன் மூலமும் அதிகமான நன்மைகளை பெற்று விடலாம். எப்பவுமே சலாம முழுமையான முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று கூற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சலாத்திற்கான முழுமையான நன்மையையும் நாம் பெற முடியும்.
அனைவரிடத்திலும் சலாத்தை பரப்பி அல்லாஹ்விடம் நன்மதிப்பை பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.